Hi friends, welcome to Recipes in My Home. Column to Colombo. Kitchen with Gul. Travels videos. Oi Machon. Tamil Aran. Kitchen நண்பர்கள். நூர்ஜஹான் cooks. குக்னூர்ஸ் கிச்சன். எங்க வீட்டு கிச்சன். லவ் ஸ்வதினா. குலு வாஷ்ரபு. சுஜாஸ் கிச்சன். வாங்ஸ் கிச்சன். நுஸ்ரத் கிச்சன் ரெசிபீஸ். ஜூலியாஸ் கிச்சன் பிடி. போஜனம் அண்ட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த மக்காச்சோளம் ரொம்பவே ஹெல்த்திங்க. விட்டமின்ஸ், பி காம்ப்ளெக்ஸ், பாஸ்பரஸ், மெக்னீசியம், போலிக் ஆசிட், அயன், ஃபைபர், பீட்டா கரோட்டின் எல்லாமே இருக்குது அதிகமாக. இதில் உள்ள ஃபைபர் மலச்சிக்கல், மூலநோய் வராமல் தடுக்கும். பீட்டா கரோட்டின் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க. இவ்வளவு ஆரோக்கியமான இந்த மக்காச்சோளம் நம்ம எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ பாருங்கள், இதை போல் நல்ல பச்சையாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக பார்த்ததுமே இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இந்த நார் பகுதி எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்குது. இது போல் ரொம்ப சாஃப்டாக இப்படி இருந்துச்சுன்னா பிஞ்சி சோளம்னு அர்த்தம். ஓப்பன் பண்ணாமலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நல்ல டார்க் கலர், லைட் ப்ரௌனாக இருக்குது. இதே டார்க் கலர் ஆகிடும் அந்த நார் பகுதி. அதுபோல் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே இப்படி பிரித்து காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப பிஞ்சி சோளமாக இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணாமலே நான் வாங்கினேன். பார்த்ததுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போல் நல்லா ஃப்ரெஷ்ஷான சோளம்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, இது போல் பச்சையாக இருக்கணும். கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருந்துச்சு தோல்னால் வாங்காதீங்க, உள்ளே முத்தி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக, உள்ளேயும் நல்ல நார்பகுதி வெண்மையாக இருக்குது பாருங்கள். இந்த நார்பகுதியில் கூட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. இந்த நாரை நீங்கள் கொதிக்க வச்சு அந்த தண்ணி மட்டும் வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக தொற்று பிரச்சனை, நீர் சுருக்கு பிரச்சனைலாம் கூட தீரும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி பாயில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்க தண்ணியில் சோளத்தை இதை போல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு இதழ் மூடினது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. அதனுடைய மேலே உள்ள நாரை மட்டும் எடுத்துட்டு, இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு இதை போல் நான் மூடி விட்டுடுறேன். இதை போல் நீங்கள் முழுசாக எல்லாத்தையுமே உரிச்சிடாமல் இதே போல் வச்சுட்டு நீங்கள் பாயில் பண்ணும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம சோளம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல வாசனையாக, நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேகாதுன்னெலாம் நினைக்க வேண்டாம், ஈஸியாக வெந்துடும். அதாவது மேலே உள்ள ஒரே ஒரு லேயர் மட்டும் வச்சுட்டு இதை போல் உரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இதை போல் நான் உரிச்சிட்டு நாரை மட்டும் இதை போல் கழட்டிக்கிறேன். பாயில் பண்ண போட்டுட்டேங்க. குக்கரில் மஞ்சள் தூள், உப்பு போட்டு அந்த தண்ணியில் சோளத்தை ஆட் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு பாயில் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதை போல் பிஞ்சி சோளமாக வாங்கிட்டிங்கன்னா இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்படியே சாப்பிடவும் நல்லாயிருக்கும். உப்பு, மிளகு தூள் லைட்டாக மேலே தூவிட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். காரமாக சாப்பிட விரும்புகிறவங்க அதை போல் சாப்பிட்டுக்கலாம்.
ரொம்ப ஹெல்த்தியான இந்த மக்காச்சோளம் பார்த்தோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.